இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், இரத்தம் என்ன செய்தது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 9 வசனம் 12. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். Neither by the blood of goats and calves, but by his own blood he entered in once into the holy place, having obtained eternal redemption for us. Hebrews chapter 9 verse 12. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அதாவது பலியிடுகிற ஆட்டினாலும் அல்ல, காளைகளினாலும் அல்ல, மாறாக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்பை பெற்றிருக்கிற நமக்கு இரத்தம் என்ன செய்தது அப்படின்ற புரிதல் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்கள் செய்வோம், ஆனா அதுல மேக்சிமம் திங்ஸ் எதுக்கு பண்றோம்னு தெரியாது. ஆனா பரம்பரையா வழி வழியா நம்ம பண்ணிட்டு இருப்போம். அதனால அந்தந்த காரியங்களை செய்வோம். ஒரு சீசன் வந்துட்டுனா நம்ம அந்த காரியம் செய்யணும்ன்றது ஒரு எழுதப்படாத ஒரு விதியா தான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகருக்கு கிறிஸ்துவை குறித்த அநேக புரிதல் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது டிசம்பர் வந்தா கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவோம். ஏப்ரல் மார்ச் அந்த டைம்ல கிறிஸ்துவனுடைய இறப்பை நம்ம அனுசரிப்போம். இத நம்ம காலங்காலமா கடைபிடிச்சிட்டு வர்றோம். இது போக நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து வந்தார், மரியாள் இடத்தில் பிறந்தார் அப்படின்னு சில கதைகளை நம்ம கேள்விப்பட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம சண்டே ஆனா சர்ச் போறோம். எவ்ரி சண்டே மறக்காம ரெகுலரா சர்ச் போயிட்டு இருக்கோம். இது ஒரு பாரம்பரிய ஒரு பழக்க வழக்கமா தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்படுகிறது. மாறாக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? உடனே நம்ம சொல்லுவோம், ஒரு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், நம்மளை மீட்கிறதுக்காக வந்தார். அவருடைய இரத்தம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டா அநேகருக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாம நிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, தான் செய்த பாவத்திற்காகவோ ஏதோ ஒரு நிவாரணம் கிடைக்கணும் அப்படின்னா பலி கொடுத்தாங்க. அதாவது கர்த்தருக்கு ஒரு காளையையோ ஒரு ஆட்டுக்குட்டியையோ பலி செலுத்துவதன் மூலமாக தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்றத அந்த நாட்களில் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. இங்க எழுதப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட பலிகளினாலே அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக, ஜீவ பலியாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த மனு குலத்தை ரட்சித்தார் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக அந்த இரத்தம் என்ன செய்தது அப்படின்ற காரியத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி நம்ம வாஸ்தா தெரியும். அங்க அந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் இருந்த நாட்களில் எப்படி பலி செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அந்த நாட்கள்ல என்ன நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு இருக்க மாதிரி கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற ஆலயம்னு சொல்லப்படுகிற ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாராலும் நுழைய முடியாது. அங்கே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 2 இடம் காணப்பட்டது. முதலாவதான அந்த இடம் பரிசுத்த ஸ்தலம். அங்க எல்லா ஆசாரியர்களும் போலாம், ஜனங்கள் போக முடியாது. ஆனால் நாள்தோறும் ஆராதனை செய்ய ஆசாரியர்கள் உள்ள போலாம். ஆனால் அதை தாண்டி அடுத்த இடமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் தனக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் பலி செலுத்துவான். அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும்னா, எவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்படின்னா, ஆசாரியன் தன்னுடைய கால்களில் ஒரு செயின் கட்டிட்டு அந்த செயின் ஃபுல்லா மணிகள் தொங்குமா. ஒருவேளை இந்த ஆசாரியனிடத்தில் ஏதாவது பழுது காணப்பட்டால் அவன் அங்க மரித்த சடலமாகத்தான் மீட்கப்படுவான். அந்த மணில இருந்து சவுண்ட் வரல அப்படின்னா பலி செலுத்தப்படவில்லை, மாறாக
ஆசாரியன் மரித்து போயிட்டான்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிற்பாடு செயினை இழுத்தா ஆசாரியன் பிணமாக வெளியில வருவான். இதுதான் அந்த நாட்களில் நடந்த காரியம். சோ கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சந்நிதியில் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ஜனங்கள் போகவே முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்துவை, தன் சொந்த மகனை நமக்காக பூமிக்கு தேவன் அனுப்புகிறார். அவர் இங்க பாடுகள் பட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்திதன் விளைவாக நமக்கு மீட்பு கிடைத்தது. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய உயிர் பெறுகிற நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது அப்படின்னு வாசிக்கிறோமே. இது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நாம் நுழைய இருந்த தடை விலகினதை காண்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், மகா பரிசுத்த ரத்தம் நமக்காக செய்தது. இதில் நம்ம எத்தனை பேருக்கு தெளிவாக புரிகிறது? ஓ, தேவனுடைய பிரசன்னத்தில் தேவ பிள்ளையாக மாறுவதற்கு தகுதியே இல்லாமல் என்னுடைய பாவத்தினால நான் இழந்து போன அந்த காரியத்தை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு தருவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருக்கோம், தேவனுடைய மகிமையை கொண்டாடுகிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எனக்கு என்ன செய்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போதுதான் நாம் மற்றவர்களுக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அதை குறித்து சொல்ல முடியும், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. நாங்கள் இழந்து போன எங்களுக்கான காரியங்களை உமது இரத்தம் பெற்று தந்ததப்பா. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்த காரியத்தை திரும்ப திரும்ப நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி ஒரு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, உமது மகிமையை நாங்க தெரிகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் நாங்க தெரிவிக்கிற ஒரு பாத்திரமா இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பயன்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.